வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் சர்வலோகத்தின் தெய்வமே, இந்த ஆசீர்வாதமான இந்த நல்ல நாட்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உனக்கு கிடைத்த இந்த நல்ல நாளாகிலும் உன் சமாதானத்தை ஏற்றவர்களை அறிந்திருப்பாயினும் நலமாயிருக்கும் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி மையாகவே கர்த்தாவே, எங்கள் ஓமலூர் பட்டணத்தில் ஆண்டவரே இந்த திருச்சபையின் மூலமாக இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கூட்டங்களை இந்த நாட்களிலே ஒழுங்குபடுத்தும்படி கர்த்தர் கிருபை செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த 2 நாட்களாக பாடல் வழியாக ஆண்டவரே நீங்கள் மகிமைப்பட்டது போல இந்த 3ஆம் நாள் கூட்டத்தை உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவர் தாமே இந்த நாள் கூட்டத்தை நீ தலைமையேற்று நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. நம்முடைய அடியானை கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுத்து நீர் உபயோகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். வரவேண்டி வந்து கொண்டுகிற எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் துரிதமாக ஆண்டவரே நீர் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயற்கைகள் எங்களுக்கு அனுகூலமாக இருப்பதாக என்ன ஜெபம் பண்ணுகிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த வளாகம் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை நான் தெளித்து நான் ஜெபம் பண்ணுகிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பாடல் குழுவினரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. குறிப்பாக இந்த கூட்டங்களை இந்த இடத்துல ஒழுங்கு செய்த நம்முடைய அடியனுக்காக அவருடைய திருச்சபை மக்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணுகிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து நீர் மகிமைப்படுவீராக. எல்லா துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் பொறுப்பாதம் அணிந்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனின் நல்ல பிதாவே. ஆமென். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரைகடல் உயர்வான் சகலமும் படைத்த தரைகடல் உயர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். அவதாரா நமஸ்காரம். ஜெகத் ரட்சகனே நமஸ்காரம். அவதாரா நமஸ்காரம். ஜெகத் ரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க. தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க. கருவிழி மாண்டோய் நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரமசகுருவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரமசகுருவே நமஸ்காரம். அருதியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும். அருதியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும். அரிய சிசேசக நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம். மூன்றிலொன்றோனே நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம். மூன்றிலொன்றோனே நமஸ்காரம். கர்த்தாவி கர்த்தா கருண சமுத்திரா. கர்த்தாவி கர்த்தா கருண சமுத்திரா. நித்யவியேகா நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். அற்புத 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 இயேசு அற்புத.
இருப்பொனிலும் எங்களேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்பொனிலும் எங்களேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்னிலோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அதோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர்.
வந்தேன், உங்க நெஞ்சிக்குள்ள நல்ல செய்திய போட வந்தேன். அண்ணன் மக்கா பொண்ண மக்காவை தேடி வந்தேன், எங்க ஆண்டவர் இயேசுவின் அன்பதான கூட வந்தேன். வானத்தையும் பூமியையும் வார்த்தையால படைச்சவரு, வார்த்தையாய் இறங்கி வந்து ஒன்ன வாழ வச்சவரு. நல்லவரு கெட்டவரு அவரோடு உள்ளவரு, அவர்தான் என்னையும் மீட்ட என் பேரு மாரட்சகர். ஓடுதன் நானே தன்னானே தன்னானே, தனதான நன்னே தன்னானே தன்னானே. ஓடுதன் நானே தன்னானே தன்னானே, தனதான நன்னே தன்னானே தன்னானே. வீடு வரை உறவு வரும், வீடு வரை உறவு வரும், வீதி வரை மனைவி வரும், காடு வரை பிள்ளை வரும், கடைசி வரை யார் வருவார்? பத்திலே பதமதப்பு, 20 இருமாப்பு, 30 உடல் முறுக்கு, 40 தலைநரப்பு, 50 ஆட்டம் வரும், 60 ஓட்டம் வரும். இத நீ புரிஞ்சுகிட்டா இயேசுவின் மேல் நாட்டம் வரும். இததானே நீயும் கொஞ்சம் சிந்திக்கணும், உனக்காய் ஜீவன் தந்த இயேசுவைதான் நம்பிடணும். இததானே நீயும் கொஞ்சம் சிந்திக்கணும், உனக்காய் ஜீவன் தந்த இயேசுவைதான் நம்பிடணும். ஏதன்னானே ஒருதன்னானே தன்னானே தன்னானே, தனதான நன்னே தன்னானே தன்னானே. ஒருதன்னானே தன்னானே தன்னானே, தனதான நன்னே தன்னானே தன்னானே. மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு, மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு, மாமியையும் கூட்டிக்கிட்டு, சினிமாவுக்கு போற மாமா சொல்லுறதே கொஞ்சம் கேளு. சினிமா போல உன் வாழ்க்கையும் நித்தமும் போய்தான் மாமா, சுத்தமா வாழ்ந்திட அழைக்கும் இயேசுவை நீயும் தள்ளிடலாமா? பொல்லாத காலம் இது, பொய்யான வாழ்க்கை இது, மெய்யாக வாழ்ந்திடதான் இயேசு அன்பு அழைக்கிறது. இன்னமும் தாமதம் நீ பண்ணாதே, மறித்து நரகத்தில் அங்கே இங்கே துள்ளாதே. இன்னமும் தாமதம் நீ பண்ணாதே, மறித்து நரகத்தில் அங்கே இங்கே துள்ளாதே. நாட்டுப்புற பாட்டு ஒன்று பாட வந்தேன், உங்க நெஞ்சுக்குள்ள நல்ல செய்திய போட வந்தேன். அண்ணன் மக்கா பொண்ண மக்காவை தேடி வந்தேன், எங்க ஆண்டவர் இயேசுவின் அன்பதான கூட வந்தேன். வானத்தையும் பூமியையும் வார்த்தையால படைச்சவரு, வார்த்தையாய் இறங்கி வந்து என்ன வாழ வச்சவரு. நல்லவரு கெட்டவரு அவரோடு உள்ளவரு, அவர்தான் என்னையும் மீட்ட என் பேரு மாரட்சகர். ஒடுதன்னானே ஒடுதன்னானே தன்னானே தன்னானே, தனதான நன்னே தன்னானே தன்னானே. ஒடுதன்னானே தன்னானே தன்னானே, தனதான நன்னே தன்னானே தன்னானே. தேவனாகிய கர்த்தரை மட்டுமாக நமக்கு ஆசீர்வதித்தார். அநேகர் இந்த செய்தியின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இப்பொழுதும் நாம் கடைசி நாளிலே நாம் வந்திருக்கின்றோம். நன்றி உரையோடு அருமையான ஐயா அவருடைய கரத்திலே நாம் இந்த நேரத்தை சமர்ப்பிக்க போகின்றோம். முதலாவதாக நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த 3 நாளும் நம்மிடத்திலே வந்து நல்ல பாடல் வழியாக தேவனுடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொடுத்த அருமையான கிளமெண்ட் சாஸ்திரியார் அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிகவும் பாடல் வழியாகவும்
கருத்துள்ள நம்முடைய ஆத்மாவை போஷிக்கும் வண்ணமாக நல்ல செய்தியை வழங்கினார்கள். எனவே தேவனாகிய கர்த்தர் அவர்களை தொடர்ந்து பல தேசங்களுக்கு பயன்படுத்த நாம் திருச்சபையாக ஜெபித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக அவர்களோடு இணைந்து இசை அமைத்து நல்ல நேர்த்தியான இசை அமைத்த அருமையான பிரதர் தினகரன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தபேலா மிகவும் நேர்த்தியாக வாசித்தார். அதே போல் அவர் கிராஜுவேட் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் கடவுளுக்காக அவருடைய நேரத்தை கொடுத்து அவருடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணியிலே அவருடைய தாளந்துகளை பயன்படுத்தி வருகின்றார்கள். எனவே ஆதி பாப்திஸ்து திருச்சபையின் சார்பாக அருமையான தினகரன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதைத் தொடர்ந்து நல்ல கீபோர்டிஸ்ட் நல்ல இசையை கொடுத்த அருமையான ஆனந்த் சகோதரர் ஆனந்த் அவர்களுக்கும் ஆதி பாப்திஸ்து திருச்சபையின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல, இன்றைய நாளிலே இந்த கூடுகையானது மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு மறையிலே இருந்து அநேக வேலைகளை செய்த வாலண்டியர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரு, பிரசாந்த் மற்றும் ஜெபஸ்டின் இதற்காக அநேக முயற்சிகளையும் உழைப்பையும் கொடுத்தீர்கள். எனவே உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அழகான பாடல்களை பாடிய நம்முடைய திருச்சபை விசுவாசிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஒளி இந்த சவுண்ட் சிஸ்டம் அமைத்து கொடுத்த அருமையான தாமஸ் அவர்கள் எப்பொழுதுமே மிகவும் குறைந்த விலையிலே மிக அதிகமான பொருட்களை கொடுத்து நமக்கு ஒவ்வொரு மீட்டிங்லேயும் இவ்வண்ணமாக உதவி வருகிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல, அநேக திருச்சபையிலிருந்து போதகர்கள் விசுவாசிகள் வந்திருக்கின்றீர்கள். உங்களை இந்த இடத்திலே பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகின்றோம். உங்களுடைய ஐக்கியமும் உங்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு இம்மட்டுமாக இருந்ததுக்கு எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆதி பாப்திஸ்து திருச்சபையின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கூட்டத்திற்கு அருமையான சமையலை சமைத்து கொடுத்த அருமையான விருந்தினர்களுக்கு சமையலை சமைத்து கொடுத்த என்னுடைய அம்மா மேரி செல்வி அவர்களுக்கும் இந்த நாளிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வனரோஜா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கிறதுக்கு அவங்களும் ஒரு காரணமாக இருக்காங்க. எனவே அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை செலுத்துகின்றோம். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றிற்கும் மேலாக இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்தலாம் என்று திட்டமிட்டு இருக்கும் பொழுது எங்களுடைய ஆதி பாப்திஸ்து திருச்சபையின் கமிட்டி மூப்பர்களிடத்திலும் பொருளாளர் செயலாளரிடத்திலும் நாங்கள் பேசும் பொழுது அவர்கள் மிகவும் வரவேற்று இதற்குண்டான அனைத்து தேவைகளையும் அவர்கள் சந்தித்தார்கள். விசுவாசிகள் இதற்காக நீங்கள் கொடுத்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே இப்பொழுது அது மாத்திரமல்ல, குறிப்பாக முதல் நாள் கூடுகையிலே தலைமை ஏற்று நடத்தி கொடுத்த அருமையான டாக்டர் குளோரிதாஸ் அவர்களுக்கும் என்னுடைய அண்ணா குளோரிதாஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்து போதகர்களும் இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சிகளை மிகவும் அருமையாக ஒளிப்பதிவு செய்கின்ற அருமையான சகோதரர் சரவணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நாம் ஜெபித்து இந்த மூன்றாம் நாள் கூடுகையை அருமையான ஐயாவுடைய கரத்திலே நாம் கொடுக்க இருக்கின்றோம். டாக்டர் குளோரிதாஸ் அவர்கள் முன்பதாக வந்து ஜெபித்து இந்த ஆரம்பித்து தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உறவை உருவாக்க வந்த மன்னவன் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருநாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய மாலை ஸ்தோத்திரங்களையும் வந்தனங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அருகில் உள்ளவரை பார்த்து ஒரு பிரைஸ் லார்ட் சொல்லலாமா? எல்லாம் ரொம்ப சோகமாக அடக்க ஆராதனையில் இருக்கிற மாதிரி தெரியுங்க. முன்னாடி ஒரு பாக்ஸு தான் இல்லை. ஓகே, அருகில் யார் இருக்காங்கன்னு பாருங்கள். சில நேரத்தில் இப்படிப்பட்ட கூடுகைகள் நம்முடைய ஐக்கியங்களை சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த மூஞ்சில் முழிக்கக்கூடாதுன்னு வந்திருப்போம் அதே மூஞ்சி பக்கத்தில் உட்காந்துருப்போம். அது நமக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கும். எனக்கு இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் நான் வாரத்தில் 4 நாள் எனக்கு பாஸ்டர்ஸ் மீட்டிங் தான். எந்த பாஸ்டருக்கு பிரைஸ் லார்ட் சொல்லக்கூடாதுன்னு நினைப்போம் அதே ஆள் தான் ஏத்தாப்புல வருவார். நான் இறங்கின உடனே ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது எனக்கு. காரணம் என்னன்னு சொன்னால், சில நேரத்தில் ஆண்டவர் இப்படிப்பட்டதான கூடுகைகளை நம்மை ஐக்கியப்படுத்த நம்மை வளர்த்து கொள்ள கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நாள் கடைசி நாள். நான் ரொம்ப சோகமாக இருக்கிறேன். 3 நாளும் வந்தேன், இசையை ரசித்தேன், ருசித்தேன்,
புசித்தேன், அதிலே நான் வசித்தேன். இன்று காலை பாகவதர் சாஸ்திரியார் அவர்கள் எங்களுடைய ஆலயத்திற்கு சித்தப்பாரவன் குணசேகரன் அனுப்பியிருந்தார்கள். எங்களுக்கும் கொஞ்சம் பிரியாணியில் திருடி சாப்பிட்ட மாதிரி ஒரு சின்ன ஆசை. நான் காலையில் எங்கள் ஆலயத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஒருவேளை நாங்கள் இவர் அழைச்சிருந்தோம்னா ஆதி பாப்தி திருச்சபை கேட்டுதாங்கன்னா அனுப்பிச்சிருக்க மாட்டோம். நாம் செலவு பண்ணுறோம், இவங்களுக்கு ஏன் அனுப்பணும்னு சொல்லிட்டு. ஆனால் பரந்த மனப்பான்மையோடு பிரசங்கியாரை எங்கள் ஆலயத்திற்கு அனுப்பியதான சித்தப்பா அவர்களுக்கும் டாக்டர் ரிச்சர்ட் அவர்களுக்கும் இந்த திருச்சபையினுடைய மூப்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய உளம் கனிந்த சிரம் தாழ்த்திய கரம் கூப்பிய நன்றிகளை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று காலை எங்கள் ஆலயத்திலே மிக பிரமாதமாக சாஸ்திரியார் அவர்கள் அவருடைய பாடல்கள் அவருடைய காரியங்கள் இருந்தன. அவரோடு கூட ஒரு சின்ன பேட்டி நிகழ்ச்சி ஒன்று நாங்கள் வைத்திருந்தோம். அவருடைய காதல் அனுபவங்களை எல்லாம் எங்களுக்கு சொன்னார். அவருடைய திருமணத்தை குறித்து அவர் எத்தனை பெண்ணு பார்த்தாரு, இதையெல்லாம் நாங்கள் கேள்விகளாக கேட்டு அதை நாங்கள் எடுத்துக்கொண்டோம், வீடியோவாக எடுத்துக்கொண்டோம். காரணம் என்னென்னா, உங்கள் பேரை வச்சு நாங்கள் யூடியூப்பில் போட்டு வியூவர்ஸ் வந்தாங்கன்னா எங்களுக்கு தானே பெருமை. அதனால் விரைவாக கிளமென்ட் சாஸ்திரியாருடன் ஒரு சிறப்பு பேட்டின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் உங்களுடைய பேட்டியை நீங்கள் காணலாம். எனவே இந்த தருணத்திலே ஐயா அவர்களுக்கு நாம் எல்லாரும் நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும். கடந்த 7 தலைமுறைகளாக 200 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய பாடல்கள் இந்திய தமிழ் கிறிஸ்தவத்தை தாளாட்டி கொண்டு வருகின்றன. அவருடைய குறிப்பாக என்னுடைய தகப்பனார் இந்த நாட்களிலே இருந்திருந்தால் மிகவும் ஆனந்த களிப்போடு இருந்திருப்பார்கள். நீங்கள் காலையில் பாடிய ஒவ்வொரு பாடலும் என்னுடைய அப்பா நேசிக்கின்ற யாசிக்கின்ற ஒரு பாடல். எனவே இந்த தருணத்திலே மீண்டும் ஒரு விசை உங்களுடைய வருகை இந்த பகுதிக்கெல்லாம் பெருமை என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் இந்த கடைசி நாளிலே நம்முடைய இந்த கிறிஸ்தவ உலகத்திற்கு ஆண்டவர் தந்திருக்கிற இந்த இசை பரம்பரையில் சாஸ்திரியார் அவர்களை எல்லாரும் கரவொலிகளை எழுப்பி நாம் வரவேற்கலாமா? இன்னும் சத்தமாக 3 நாட்களும் ஆடி பாடி நம்மை எல்லாம் ஆற்றியிருக்கின்றார்கள். எனவே கர்த்தர் உங்களையும் உங்கள் தலைமுறையும் தொடர்ந்து பயன்படுத்துவாராங்க. காலை நேரத்தில் பையன் அமெரிக்காவில் இருக்கான்னு சொல்லிட்டீங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வருத்தம். அங்கே அமெரிக்காவில் ஒரு வெள்ளைக்கார பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாருன்னா உங்கள் பாட்டெல்லாம் யார் எங்கே பாட போகிறாங்கன்னு நானும் என்னுடைய துணைவியாரும் பேசி கொண்டிருந்தோம். எனவே தயவு செய்து அடுத்த பரம்பரையை நீங்கள் தொடர்ந்து வளர்த்துங்கள். இல்லையானால் அந்த பட்டத்தை எங்களிடம் கொடுத்து விடுங்கள், நாங்கள் அதை தொடர்ந்து செய்கிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு விசை சாஸ்திரியார் அவர்களுக்கு ஓமலூர் பகுதியை சார்ந்த அனைத்து ஊழியர்கள் சார்பாக என்னுடைய கரம் கூப்பிய சிரம் தாழ்த்திய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இருக்கிற இடத்திலே எல்லாரும் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஐயா நான் வந்தே தேவ ஆட்டுக்குட்டி வந்தே, தேவ ஆட்டுக்குட்டி வந்தே. ஐயா நான் வந்தே தேவ ஆட்டுக்குட்டி வந்தே, தேவ ஆட்டுக்குட்டி வந்தே. ஏற்றுக்கொண்டு மன்னித்து இன்று சுத்திகரித்து என்னை அரவணையும், ஏற்றுக்கொண்டு மன்னித்து இன்று சுத்திகரித்து என்னை அரவணையும். மனம் தேற்றிக் கொண்டே உந்தன் வாக்கு தத்தங்களால் தேவாட்டு குட்டி வந்தே. மனம் தேற்றிக் கொண்டே உந்தன் வாக்கு தத்தங்களால் தேவாட்டு குட்டி வந்தே. ஐயா நான் வந்தே தேவ ஆட்டு குட்டி வந்தே, தேவ
உம்முடைய அடியவரை இந்த கடைசி நாளிலே எங்களோடு கூட பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை பெண்மான்களை ஈனப்படுகிறது என்று பார்க்கிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தைகள் பெண்மான்களுக்கு சுக பிரசவத்தை தருகிறது என்று பார்க்கின்றோம். உம்முடைய வார்த்தைகள் ஈட்டியாய் அம்பாய் எங்கள் உள்ளத்தில் பாய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்ற திருமறை வாசகத்தின்படி இந்த நாளிலே நாங்கள் கேட்கப் போகிற உடைய சத்திய வார்த்தைகள் எங்களது காயங்களை, எங்களது கவலைகளை, எங்களது வியாதிகளிலிருந்து விடுதலை தரக்கூடிய சத்திய விடுதலை வார்த்தைகளை அருமையான பாகவதர் சாஸ்திரியார் மூலமாக கர்த்தர் எங்களுக்கு வானத்திலிருந்து அனுப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இறுதி நாள் 3 நாள் கூட்டங்களிலே யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ இதுவரை அனுபவித்திராத ஆசீர்வாதங்களை இந்த இறுதி நாளிலே எல்லாம் வல்ல ஆண்டவர் எங்கள் மீது பொழிந்திட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாலை நேரத்திலே மீண்டும் ஒரு விசை எங்கள் ஆண்டவரை இந்த மைதானத்திற்கு நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். உம்முடைய திரு சமூகம் எங்களை ஆண்டு வழி நடத்தட்டும். எங்கள் மெய்ப்பெரும் எங்கள் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகிறேன் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் சத்திய வசனங்களை கேட்போமாக. சாஸ்திரியார். நானும் இந்த இறுதி நாளிலே என்னுடைய நன்றியுரையையும் சொல்லிவிட்டு இந்நாளில் செய்திக்கு கடந்து செல்ல விரும்புகிறேன். கடந்த 2 நாட்களாய் 3 நாட்களாக கர்த்தர் நம்மோடு பல்வேறு கோணத்திலே பல்வேறு சத்தியத்தின் வாயிலாக பாடல் மூலமாகவும் நம்மோடு பேசினார் என்பதை நாம் அறிவோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அவர் நம்மோடு இடைவிட காத்திருக்கிறார். இந்நாட்களிலே ஆதி பாப்டிஸ்ட் சபை ஒழுங்கு செய்கிற இக்கூட்டங்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் சித்தம் கொண்டபடியினாலே, தேவன் கிருபை செய்தபடியினாலே அவருக்கு என் முதற்கண் நன்றி ஸ்தோத்திரங்களை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நாளிலே பாஸ்டர் குணசேகரன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்நாட்களிலே அவர்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி. அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல் என் தகப்பனாருடைய காலத்திலிருந்து எங்கள் ஊழியத்திலே அவர்களுக்கு தொடர்பு உண்டு. வரப்போகிற நாட்களிலும் அவர்களோடு சேர்ந்து ஊழியத்தை கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் நான் நிறைவேற்றுவேன் என்பதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே விதமாய் அவருடைய மகனார் டாக்டர் ரிச்சர்ட் அவருக்கும் அவருடைய மனைவியாருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாய் பாஸ்டர் குணசேகரன் ஐயா அவருடைய மனைவியார் அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பான மனமார்ந்த நன்றி. சுவையுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு சமைத்து தந்தார்கள். சாதாரணமாக வீட்டில் இருக்கும் பொழுது இரவு உணவை நான் சாப்பிட மாட்டேங்க. இன்றைக்கு பாஸ்டர் குளோரிதாஸ் அவர்களுடைய சபைக்கு காலையில் சென்றிருந்த பொழுது அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள். உங்களுடைய இளமையின் ரகசியம் என்ன என்றார்கள். நான் இளமையாக இருக்கிறேனோ இல்லையோ அது அடுத்து, ஆனால் நான் பொதுவாக இரவு உணவை தவிர்க்கிற ஒருவன். ஆனால் இதை ஏன் சொல்ல வருகிறேன், இவ்விடத்திலே நான் வந்த பொழுது என்னாலே அந்த இரவு உணவை தவிர்க்க முடியலை. அவ்வளவு சுவையுள்ள உணவை பாஸ்டரம்மா கொடுத்துருந்தாங்க. அதை தான் சொல்ல வரேன். அவர்களுக்கு என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே விதமாய் பாஸ்டர் குளோரிதாஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி உரித்தாக வருகை தந்திருக்கிற ஊழியக்காரர் பாஸ்டர்ஸ்
இந்த கூட்டத்துக்காக உழைத்த, கொடுத்த, ஜபித்த அத்துணை மக்களுக்கும் என்னுடைய நன்றி உரித்தாகுக. ஒளியை மிக சிறப்பாய் இயக்கி தருகிற நண்பர்களுக்கு நன்றி. நான் அடிக்கடி சொல்லுவேன், சாஸ்திரியாருடைய பாடல்கள் புரிந்து கொள்வதற்கு கடினம், பாடுவதற்கு கடினம், அந்த பாடல்களை மைக் செட் பண்ணுவதற்கும் கடினம். அப்படி இருக்க இந்நாளில் மிக நேர்த்தியான விதத்திலே நண்பர்கள் இயக்கி வருகிறார்கள். வீடியோ எடுக்கிற நண்பருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பக்கவாத்தியம் வாசிக்கிற நண்பர்கள் சகோதரர் ஆனந்த் சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கிறார். ஏற்கனவே நான் சொன்னேன், அவருக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே விதமாய் சகோதரர் தினகரன் அரக்கோணத்திலிருந்து வருகை தந்திருக்கிறார். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இவ்விடத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, வழக்கத்தின்படி கர்த்தருக்கு துதியாய் ஒரு பாடலை நான் இசைக்க விரும்புகிறேன். அதற்கு முன் நான் கொண்டு வந்திருக்கிற இந்த MP3 பென் டிரைவ் ஆகியவற்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சாஸ்திரியாருடைய 100 பாடல்களுக்கு மேற்பட்ட பாடல்கள் அடங்கியிருக்கிற பென் டிரைவ் என்னிடத்திலே உண்டு. அதே விதமாய் கீர்த்தனை விளக்கம் அதனுடைய பென் டிரைவும் என்னிடத்திலே விற்பனைக்கு உண்டு. MP3s உண்டு. தேவைப்படுகிறவர்கள் உடன் ஊழியர்களிடத்திலிருந்து அதன் கிரயத்தை கொடுத்து வாங்கி செல்லலாம். MP3னுடைய விலை 100 ரூபாய், பென் டிரைவ்ஸினுடைய விலை 500 ரூபாய். உங்களுக்கு தேவைப்படுமே என்றால் நீங்கள் அவைகளை வாங்கி செல்லலாம்.
எல்லாருடைய விருப்பத்தையும் என்னாலே பூர்த்தி செய்ய இயலவில்லை என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, பாடல் என்று சொல்லும் பொழுது ஏதோ அந்த பாடலை பாட வேண்டும் என்று நான் பாடவில்லை. செய்தியோடு அது சம்பந்தப்பட்ட பாடலாய் இருக்குமே என்றால் அப்பாடலை நான் பாடுகிறேன். மாத்திரமல்ல, நான் செய்தி கொடுக்கும் பொழுது அது ஆண்டவருடைய வழிநடத்துதலினாலே அப்பாடல் என் மனதிலே வருகிறது, நான் பாடுகிறேன். ஒரு சில பாடல்களை நான் ஆயத்தம் செய்து வருகிறேன், ஆனால் எல்லா பாடலுமே அப்படி ஆயத்தம் செய்து வரதில்லை. ஆகவே ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்கிற பாடல் நான் பாடவில்லை என்றால் என்னை தயவு கூர்ந்து மன்னித்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒளி மங்கி ஈருளாச்சே உத்தமனே வாருமையா. ஒளி மங்கி ஈருளாச்சே உத்தமனே வாருமையா. கழித்திரவே காத்திருப்போம், கழித்திரவே காத்திருப்போம். காதலனே கருணை செய்வார், ஆதரையில் எம்மாறுதலே அன்பருக்கு சதாபுரமே. வீரயத்தே பேரறிவே, வீரயத்தே பேரறிவே. பாதிவை ஜீவ சகுருவே. நாம் இருப்போம் நடுவில் நீ, நாயகன் நாமம் நமஸ்கரிக்க. தாமதம் ஏன் தயை உரிய, தாமதம் ஏன் தயை உரிய. தற்பரனே நலம் தருவாய், உன் மனை திருச்சபையை மையமெங்கும் வளர்த்திடுவாய். பந்தமாத பாரிகரித்தே, பந்தமாத பாரிகரித்தே. பாக்கியவாழி தாண்டருள்வாய், வாழுவேத நாயகன் கவி. பாரிகள் கேட்டு அனுதினமும் எழுதுண்ட புல்லங்க உள்தன், எழுதுண்ட புல்லங்க உந்தன். திவ்ய ஆசீர்வந்தருள்வாய், வாருமையா போதகரே. பந்தமிடம் தந்தீரும்.
நாட்களில் ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது நடந்த சம்பவத்தின் அடிப்படையிலே, அவர் ஈடுபட்ட சம்பவத்தின் அடிப்படையிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இப்பொழுது இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு சொன்ன ஒரு உவமையின் அடிப்படையில், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உவமை தாங்க, அந்த உவமையின் அடிப்படையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். சரி, உங்களோட கேட்கிறேன், எத்தனை பேர் 12 கன்னிகளின் உவமையை வாசித்திருக்கிறீங்க? வேதத்தில் கை தூக்குங்க பார்க்கலாம். உஷாரா இருக்கிறீங்க. இருந்தாலும் சிலர் கை தூக்குனாங்க. 10 கன்னிகளின் உவமை தான் இல்லையா? பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் ஒரு உவமையிலே தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு மணவாளனை சந்திக்க புறப்பட்டு சென்ற 10 கன்னிகளுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். மிக அழகான உவமைங்க. அந்த 10 பேரிலே 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி அற்றவர்கள். ஏற்கனவே ஐயா குளோரிதாஸ் அவர்களுடைய சபையிலே நான் பேசும் பொழுது தேவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற பல உறவுகளை குறித்து நான் பேசினேன். அவர் நம்முடைய தகப்பன், நம்முடைய தாய், நாம் அவருடைய பிள்ளைகள், நம்முடைய சகோதரன் என்று வேதத்திலே அவர் பேசப்படுகிறார். நம்முடைய சிநேகிதன் என்கின்ற உறவும் வேதத்திலே உண்டு. அது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய ஞான மணவாளன். சபை அவருடைய மனையாட்டி. அந்த உறவையும் இந்த உவமையிலே பார்க்கிறோம். மணவாளனை எதிர்கொண்டு சென்ற 10 கன்னிகைகள். கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த 10 பேரிலே அத்தனை பேரும் புத்தி உள்ளவர்கள் இல்லை, 5 பேர் மாத்திரம்தான் புத்தி உள்ளவர்கள். மற்ற 5 பேர் புத்தி அற்றவர்கள். புத்தி அற்றவர்களாக இருந்தபடியினாலே மணவாளனை சந்திக்க கூடாத நிலைமை ஏற்பட்டது இல்லையா? எவ்வளவு பரிதாபமான நிலை. வாசிக்கலாமா? முதல் வசனத்தை வாசிங்க. 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். வாசிங்க. 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி இல்லாதவர்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், ஆனால் போதுமான எண்ணெயையோ கொண்டு போகவில்லை. எண்ணெய் இந்த உவமையிலே எதை குறிக்கிறது? அநேக வேளையிலே நாம் ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். என்ன முடிவு தெரியுமா? எண்ணெய் பரிசுத்த ஆவியை குறிக்கிறது என்று பொதுவாய் நாம் சொல்லுகிறோம். உண்மைதாங்க, வேதத்திலே எண்ணெய் பரிசுத்த ஆவியை குறிக்கிற பல இடங்கள் உண்டு, இல்லை என்று சொல்லலை. அதனால எண்ணெய் வருகிற இடத்திலெல்லாம் இது பரிசுத்த ஆவியை தான் குறிக்கிறது என்றும் நாம் சொல்லக்கூடாது. எந்த அடிப்படையிலே என்னை பொறுத்த மட்டிலே இந்த உவமையிலே எண்ணெய் பரிசுத்த ஆவியை குறிக்கவில்லை என்று சொல்லுகிறேன் என்றால், உவமையிலே நாம் என்ன வாசிக்கிறோம்?
புத்தி இல்லாதவர்களுடைய தீவெட்டி அணைந்து போகும் பொழுது புத்தி இல்லாதவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? புத்தி உள்ளவர்களை பார்த்து, உங்க எண்ணெயில கொஞ்சம் எங்களுக்கு கொடுங்க. இல்லை, எண்ணெய் பரிசுத்த ஆவியினால் இந்த ஓமைகளை குறிக்கிறது என்று நாம் சொல்லுவோம் என்றால் என்ன சொல்ல வேண்டியதா இடம் தெரியுமா? புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவரிடத்திலே பரிசுத்த ஆவியை கடன் வாங்க பார்க்கிறார்கள். சொல்ல முடியாது இல்லையா? பரிசுத்த ஆவியை யாரும் கடன் கொடுக்க முடியாது, கடன் வாங்கவும் முடியாது. தேவனிடத்திலிருந்து வருகிற ஈவு. அப்போ புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்களை பார்த்து என்ன சொன்னாங்களாம்? உங்களுக்கும் எங்களுக்கும் போதாமல் இல்லாதபடி நீங்க என்ன செய்யணும்? விற்கிறவரிடத்திலே போய் வாங்கிக் கொள்ளுங்கள். ஆமா, பரிசுத்த ஆவி என்று சொன்னா அது காசு கொடுத்து வாங்கக்கூடிய பொருள் ஆகுமா? ஆகாது இல்லையா? ஆகவே அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது என்னை பொறுத்த மட்டிலே, நான் பார்க்கிற கோணத்திலே இங்கு எண்ணெய் பரிசுத்த ஆவியை குறிக்கவில்லை என்று நான் சொல்ல முடியும். அதே நேரத்தில் எண்ணெய் பல இடங்களிலே பரிசுத்த ஆவியை குறிக்கிறது வேதத்திலே பார்க்கலாம். ஆனால் இந்த ஓமையை பொறுத்த மட்டிலே சரி, பரிசுத்த ஆவியை தான் குறிக்கல. அப்போ எண்ணெய் எதை தான் குறிக்குது? எண்ணெய் எதை குறிக்கிறது தெரியுமா? மிக முக்கியமானதொன்றை குறிக்கிறது, தேவையானதொன்றை குறிக்கிறது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். புத்தி இல்லாதவர்கள் மணவாளனை சந்திக்க எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினார்கள். ஆனால் ஆயத்தப்படுத்த வேண்டிய அந்த முக்கியமான முதன்மையான தேவையான அந்த எண்ணெயை ஆயத்தப்படுத்தாமல் போய்விட்டார்களே. மங்கையர் 10 கண்ணியர் மானமகனை சங்கை பண்ணிட எண்ணின. மங்கையர் 10 கண்ணியர் மானமகனை சங்கை பண்ணிட எண்ணின. மங்கையர் 10 கண்ணியர்
மணவாளனை சந்திக்கணும். ஜொலிக்கும் உடைகளை ஆயத்தப்படுத்தினார்கள். ஆபரணங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்துறாங்க. சும்மாவா மணவாளனை செஞ்சுக்கணும்னா இல்லையா? மேக்கப் செட்டு, பெயிண்ட் பிரஷ் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துறாங்க. மணவாளனை இப்போ சந்திக்க போறோம். ஆனால் ஆயத்தப்படுத்த வேண்டிய முக்கியமான பொருள் ஒன்று உண்டு. அந்த முதன்மையான முக்கியமான தேவையான எண்ணெயை ஆயத்தப்படுத்தாமல் போய்விட்டார்கள். அருமையானவர்களே, அவர்கள் புத்தி இல்லாதவர்கள். நான் சென்னையிலிருந்து வரேங்க. இந்த திருமண வைபவங்களுக்கு போயிருக்கேன். சென்னையில் சாதாரணமாக திருமணம் எத்தனை மணிக்கு வைபவம் ஆலயத்தில் தொடங்கும் தெரியுங்களா? 5 மணிக்கு தொடங்கும். ஒருவேளை நான் ஒரு 100 திருமணத்துக்கு போயிருக்கிறேன்னு வச்சுக்கிடுங்களேன். அந்த 100 திருமணத்தின் வைபவத்தில் 99 வைபவமும் சரியான நேரத்துக்கு தொடங்கப்படலை. பிந்தி தான் தொடங்கும். இங்கே நீங்க போயிருக்கலாம். ஆலயத்துக்கு வாசலில் குருவானர் வந்துருவார். அங்கெல்லாம் போட்டுட்டு நிற்பார். ஆலயத்துக்குள்ள யாருங்க முதல் வருவா? மாப்பிள்ளை வருவாரா, பெண்ணு வருவாங்களா? மாப்பிள்ளை. மணவாளன்னா உட்கார்ந்துட்டு இருப்பார், சேர் போட்டுட்டு. பாவம். குருவானவர் வெளியே நிற்பார், சபைக்கு வெளியே, ஆலயத்துக்கு வெளியே. இப்போ யார் வரணும்? மனையாட்டி. பெண்ணு வரணும். பாவம், பெண்ணு அப்பா பக்கத்தில் நிற்பார். குருவானவர் கேட்பார், என்னையா மணி ஆகிப்போச்சு பாருங்க, மணி 5:15 ஆகுது, பெண் வரலையா? ஐயா ஒரு 10 minutes, இப்போ வந்துடுவாங்க. பக்கத்தில் தான் போயிருக்காங்க. இப்போ கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க, இப்போ வருவாங்க. 5:30 வரலை. 5:40 ஆகுது. குருவானவர் பார்க்குறாரு, என்னய்யா கொஞ்சம் ஆள் அனுப்பி விடலாமா, கொஞ்சம் சொல்லலாம் இல்லையா? நேரமாகுது ஐயா, கல்யாணத்துக்கு நம்ம செய்ய வேண்டாமா? 5 மணிக்கு தொடங்க வேண்டிய கல்யாணம். ஐயா ஒரு 5 நிமிஷம் தயவு செய்து பொறுத்துக்கிடுங்க, வந்துடுவாங்க ஐயா, பெண்ணு வந்துடும். 6 மணி ஆகும், அப்போதான் பெண்ணு வரணும். பெண்ணு ஏன் லேட்டு தெரியுமா? நீங்க சொல்லுங்க. பியூட்டி பார்லர் போயிட்டு வர்றாங்க அம்மா. நல்லா இருக்கிற தலையை கெடுத்து அனுப்புவான் பாருங்க ஒரு இடத்துல. அவன் வந்து உட்கார்ந்த உடனே மாப்பிள்ளையை பார்ப்பாருல, நான் பொண்ணு பார்க்க போது வேற மாதிரி இருந்தாங்க, வேற யாரோ வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படும். ஏன் சொல்றேன்? இங்க உலக பிரகாரமான கல்யாணத்தில் இந்த மாப்பிள்ளை தான் மணவாளன் தான் காத்துக்கிட்டு இருக்கணும் பெண்ணுக்கு. ஆனால் ஒரு நாளிலே நம்முடைய ஞான மணவாளன் வர இருக்கிறார். அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரா நமக்காக? இல்லை, நாம் தான் அவருக்காக காத்திருக்க வேண்டும். நாம் தான் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும். எந்த நேரத்திலும் அவர் வருவார். அதான் ஆண்டவர் இந்த ஓமையிலே சொல்லிக் கொடுக்கிறார். ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். நாம் பிரியமானவர்களே, புத்தி இல்லாத கன்னிகைகள். அவர்கள் ஏன் புத்தி அற்றவர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் முக்கிய
முக்கியத்துவம் தர வேண்டிய காரியத்துக்கு முக்கியத்துவம் தரவில்லை. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் they did not have the sense of priority. எதற்கு முக்கியத்துவம் வேண்டும் என்கின்ற அறிவு அவர்களுக்கு இல்லாதபடியினாலே அவர்கள் புத்தியற்றவர்கள். இன்றைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ சமுதாயத்திலே இந்த நிலையிலே தான் அநேகர் காணப்படுகிறோம். எந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் வேண்டாம் என்கின்ற அறிவு இன்றைக்கு நம்மிலே பலருக்கு இல்லை. சின்னமாகிய சிலுவைக்கு முக்கியத்துவம் தருகிறான். பரிசுத்த சின்னம் எல்லாம் நல்லதுதான், கழுத்தில் மாற்றுறதோட சரிதாங்க. ஆனால் அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவுக்கு முக்கியத்துவம் தருகிறானா? இன்றைக்கு எதற்கு முக்கியத்துவம் தருகிறோம்? சின்னத்துக்கு முக்கியத்துவம் தருகிறானா, அல்லவென்றால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவுக்கு முக்கியத்துவம் தருகிறானா? வேதம், சத்திய வேதத்துக்கு இன்றைக்கு முக்கியத்துவம் தருகிற மனுஷன். ஆமா, ஓ தேவனுடைய வார்த்தை மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறான். இது பரிசுத்த வேதாகமம், எல்லாம் நல்லதுதான்ப்பா. ஆனால் அந்த வேதத்தின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறானா இல்லையே? யோசித்து பாருங்க. இன்னைக்கு அநேகருடைய, நான் பார்த்ததுக்கு சொல்றேங்க, வேதம் பைபிள் எங்க இருக்குன்னு தெரியுமா? சிலருடைய வீட்டில் தலையன் அடியில் இருக்கும். ஏங்க தலையணையில் இருக்கு வேதம்? கெட்ட சொப்பனம் வந்துடக்கூடாது பாருங்க. ஏன்னாங்க இந்த வேதம் அப்படியே சொப்பனத்தை ஃபில்டர் பண்ணி அனுப்பிடுமா? எதற்குங்க முக்கியத்துவம்? வாகனத்தில் பைபிள் இருக்கும், கார் ஓட்டும் பொழுது அங்க எதுக்கு பைபிள் இருக்கு? விபத்து வந்துடக்கூடாது இல்லைங்களா? அதுக்கு தானா வேதம்? இந்த அளவிலே தான் மனுஷன் அந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் தருகிறான். வேதத்தின்படி நடக்கிறானா? வேதத்தின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறார்களா? அதுதானே முக்கியம். வேத வசனம் தானே ஐயா முக்கியம். வாரத்தின் முதலாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை, பரிசுத்த நாள், தேவனுடைய நாள். ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும். இதை செய்யறதில்லை, அதை செய்யறதில்லை. ஆமா, யாராவது ஏதாவது தகாததை பேசிட்டா கூட நான் பேசுறேன், அதான் ஞாயிற்றுக்கிழமை நீ இப்படி பேசுற, திங்கக்கிழமை பேசலாமா? எப்பா, நாளுக்கு முக்கியத்துவம் தரான் ஐயா. ஓய்வு நாளுக்கு முக்கியத்துவம் தருகிறான். ஆனால் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிற இயேசுவை மறந்து வாழ்கிறானே, என்ன பிரயோஜனம்? எதற்கு முக்கியத்துவம் தருகிறோம்? தேவ ஆலயத்துக்கு முக்கியத்துவம் தருகிறான். தேவ ஆலயத்திலும் பெரியவராக இருக்கிற ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே முக்கியமானவராய் காணப்படுகிறாரா? அந்த இயேசு அல்லவா முக்கியம். பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி போடுகிறானே. கொடுக்கப்பட்டவை முக்கியமா, கொடுத்தவர் முக்கியமா? யோசித்து பார்க்கணும் இல்லைங்களா? இதெல்லாம் இன்றைக்கு நாம முக்கியத்துவம் தராத தேவையற்ற காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் தருவோம் என்றால், அதிக முக்கியத்துவம் தருவோம் என்றால், நாமும் சில வேளையில புத்தியற்றவர்களாக தானே காணப்படுகிறோம். ஞானஸ்தானத்துக்கு முக்கியத்துவம் நல்லது நல்லது. ஆனால் அந்த ஞானஸ்தானத்தின் உள்ளான அர்த்தத்தை உணராமல் நாம் காணப்படுவோமே என்றால்